குட் ஈவினிங். என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஹலோ ஹலோ. கேக்குதா? ஆ ஓகே. என் வாய்ஸ் ஆடிபிளா? ஸ்கிரீன் ஷேர் தெரியுதா? தெரியுது. ஆ நேத்து என்ன பார்த்திருந்தோம்? நேத்து வந்து அரே மெத்தட்ஸ் பார்த்திருந்தோம் இல்லையா? ம். ஓகே. சோ அது புரிஞ்சுதா? அதுல வேற ஏதாவது டவுட்ஸ் எதுவும் இருக்கா? இல்ல டவுட்ஸ் இல்ல அதுல. சோ இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபங்க்ஷன் அப்படின்றது என்னன்னா ஒரு பிளாக் ஆஃப் கோட் தான். ஓகேவா? சோ அதுக்குள்ள எனக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஏதோ ஒரு வேலையை எனக்கு பார்க்கணும் அப்படின்னா தென் அதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெசிபிக் பிளாக் ஆஃப் கோட் தான் என்ன சொல்றாங்கன்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப நம்ம நேத்து பார்த்தோம்ல math டாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே ஒரு ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? சோ இதுல வந்து நம்ம ஓனாவும் ஃபங்க்ஷன்ஸ் எழுதிக்கலாம், அதே மாதிரி பில்ட்-இன் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பில்ட்-இன் ஃபங்க்ஷன்னா இப்போ இந்த math டாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப், அதுக்கப்புறம் வந்து math டாட் ரேண்டம், இதெல்லாமே வந்துட்டு நமக்கு வந்து பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு ஸ்பெசிபிக் டாஸ்க்கை மட்டும் பெர்ஃபார்ம் பண்றதுக்காக நம்மளும் தனியானாலும் ஃபங்க்ஷன்ஸ் எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ இதுல எக்ஸாம்பிள் என்ன பண்ணிருக்காங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க எனக்கு. இப்ப நான் ஒரு சர்க்கிள் வரைஞ்சி அதுக்கு வந்து ஷேட் பண்ணும் அப்படின்னா இதுக்கே வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும், 2 ஃபங்க்ஷன் எழுதுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு ஃபங்க்ஷன் எதுக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒண்ணு வந்து அந்த சர்க்கிளை வரைகிறது, இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து அதுக்கு கலர் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ ஃபங்க்ஷன்னா என்னன்னு புரியுதா? ஒண்ணுமே கிடையாது, ஒரு பிளாக் ஆஃப் கோட் தான். அதை வந்து நம்ம தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அது வந்து ஒரு ஸ்பெசிபிக்கான டாஸ்க் எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஓகே. சோ சின்டாக்ஸ் எழுதிக்கோங்க. ஃபங்க்ஷன், அதுக்கப்புறமா ஃபங்க்ஷனோட நேம், இந்த பாரந்தசிஸ் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி உள்ள கர்லி ஃப்ரேஸ்க்குள்ள நான் என்ன பண்ணணும், எனக்கு என்ன டாஸ்க் பெர்ஃபார்ம் ஆகணும் அப்படின்றத நான் உள்ள எழுது. ஓகேவா? ஃபங்க்ஷன் பாடிக்குள்ள நான் எழுதுறேன். ஃபங்க்ஷன். ஓகே. ஓகே. சோ இப்ப இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதுல பார்த்தோம் இல்லையா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபங்க்ஷன் அப்படின்றது எனக்கு என்ன அப்படின்னா கீவேர்ட். ஓகேவா? சோ அந்த ஃபங்க்ஷனுக்கு பக்கத்துல நான் என்ன பண்ணணும், எனக்கு ஃபங்க்ஷனோட நேம் என்னவா இருக்கணும் அப்படின்றத நான் கொடுக்கணும். இப்ப நான் 2 நம்பருக்கு அடிஷன் கண்டுபிடிக்க போறேன்னு வைங்களேன், தென் ஃபங்க்ஷன் நேம் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலாம். சோ நமக்கு புரியுற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் நேம் வந்து அதுக்கப்புறம் டிக்ளேர் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த பாரந்தசிஸ் இருக்கணும், ஏன்னா இது ஃபங்க்ஷன் கரெக்டா. சோ அதுக்காக அண்ட் தென் கர்லி ஃப்ரேஸ்க்குள்ள தான் நான் என்ன பண்ணணும், என்னோட கோடை வந்து நான் எழுதணும். ஓகேவா? சோ அதுதான் வந்து இங்க சொல்லியிருப்பாங்க. சோ ஃபங்க்ஷன் அப்படின்றது என்னோட கீவேர்ட். நான் எந்த இது எழுதுறதா இருந்தாலுமே இந்த கர்லி ஃப்ரேஸ்க்குள்ள தான் நான் வந்து எழுதணும். ஓகேவா? புரிஞ்சுதா? புரிஞ்சது. சோ ஃபங்க்ஷன் அப்படின்றது கீவேர்ட், அதுக்கப்புறமா ஃபங்க்ஷன் நேம் போடணும், தென் கர்லி ஃப்ரேஸ்க்குள்ள எனக்கு தேவையான விஷயங்களை நான் எழுதணும். ஓகேவா? ஓகே. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, எப்படி வந்து ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் வந்து நமக்கு ஃபங்க்ஷன் கால் வரல. ஓகேவா? இப்போ பாக்குறது வந்து ஃபங்க்ஷனை வந்து எப்படி டிக்ளேர் பண்ணும் அப்படின்றது மட்டும். ஸோ ஃபங்க்ஷனோட நேம் நான் என்னென்ன எடுத்திருக்கேன், கிரீட் ஆஃப் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இந்த நேம் தான் கொடுக்கணும்னு கிடையாது, நம்ம எந்த நேம் வேணாலும் நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் இந்த இதை மாத்தக்கூடாது. ஃபங்க்ஷன் இது வந்து கீவேர்ட், ஸோ இதை சேஞ்ச் பண்ணக்கூடாது. பட் நேம் வந்து நம்ம இஷ்டம், என்ன நேம் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? கொடுத்துட்டு உள்ள நான் என்ன பண்ணிருக்கேன், கன்சோல் டாட் லாக்ல ஹலோ தேர் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? சோ ஒன்ஸ் நான் இப்ப இந்த ஃபங்க்ஷனை கீழே கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், இந்த ஹலோ தேர் அப்படின்றது எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? புரிஞ்சுதா எப்படி டிக்ளேர் பண்றோம்னு? புரிஞ்சுது. இதுக்கப்புறமா காலிங் அண்ட் ஃபங்க்ஷன். இப்போ நான் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணது எல்லாமே என்ன இருக்கும்னா அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு பர்சனே கூப்பிடுறோம்னா அவங்க நேம் சொல்லி கூப்பிட்டாதான் என்ன பண்ணுவாங்க, நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. கரெக்டா? அதே மாதிரிதான் ஃபங்க்ஷனும் நான் டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, அப்படியே தான் இருக்கும். நான் ஒன்ஸ் அதை கால் பண்ணா மட்டும்தான் அது என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா?
அதுதான் ஆ ஃபங்க்ஷன் கால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு வெளியே யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷனோட நேம சொல்லி நான் கூப்பிடணும். இப்போ இந்த இடத்துல பாருங்க ஃபங்க்ஷன் கிரீட் ஆஃப் சொல்லிட்டு நான் இப்படி கொடுத்துருப்பேன்னா இந்த கர்லி ஃப்ரேஸ் முடிஞ்ச அப்புறமா ஃபங்க்ஷனுக்கு வெளியே தான் நான் என்ன பண்ணணும், ஃபங்க்ஷனோட நேம் என்னது கிரீட், அப்போ கிரீட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே தான் கால் பண்ணணும். ஓகேவா? கால் பண்ணேன் அப்படின்னா தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு கால் ஆகி எக்ஸிக்யூட் ஆகி எனக்கு அவுட்புட் வரும். ஓகேவா? ஓகே. ஓகே, ஸோ காலிங் அண்ட் ஃபங்க்ஷன் இப்போ அதே தான் வந்துட்டு டயக்ராமா கொடுத்துருக்காங்க. இப்போ நிறைய நம்பர் ஆஃப் கோட் ஆஃப் லைன் நான் எழுதியிருக்கேன்னு வைங்களேன். ஸோ அது ஒவ்வொரு லைனா ரீட் பண்ணும். இந்த ஃபங்க்ஷன் இப்போ இந்த லைன் வரப்போ இந்த கோட்குள்ள போகுமானா போகாது. நேரா என்ன பண்ணிடும், இது எங்க க்ளோஸ் ஆகுதோ முடிச்சுட்டு வெளியே வந்துடும். வந்த அப்புறம் என்ன பண்ணும், இந்த இடத்துல ஃபங்க்ஷன் காலை வந்து எனக்கு பார்க்கும். ஓகேவா? ஒன்ஸ் அப்போ கிரீட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் வந்து எனக்கு கால் பண்ணியிருக்காங்க, அப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும், கோட் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணும் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து உள்ள இருக்கிற கோடை ரீட் பண்ணி எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா? இதுக்காக தான் நம்ம ஃபங்க்ஷன் கால் யூஸ் பண்றோம். ஸோ கால் பண்ணாதான் எனக்கு என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஒரு பர்சனுக்கு நம்ம நேம் வெறுமனே செட் பண்ணி வச்சுட்டோம்னா அவங்க எப்பவுமே நம்ம பதில் சொல்லிட்டே இருப்பாங்களா, கிடையாது. ஒன்ஸ் நம்ம அவங்கள கூப்பிட்டு அவங்க கிட்ட கேட்டாதான் அவங்க நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. கரெக்டா? அதே மாதிரிதான் ஃபங்க்ஷன் நான் டிக்ளேர் பண்ணி வச்சிட்டேன்னா அது அப்படியே தான் இருக்கும். ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணா மட்டும்தான் அது என்ன பண்ணும், எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அவுட்புட்டை கொடுக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ சோ அதே எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் கிரீட் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் டிக்ளேர் பண்றேன். உள்ள கன்சோல் டாட் டாக்ல ஹலோ தேர் அப்படின்றத கொடுத்துருக்கேன். வெளியே என்ன பண்ணிருக்கேன், ஃபங்க்ஷன் வந்து இதோட எனக்கு முடிஞ்சது. ஸோ ஃபங்க்ஷனுக்கு வெளியே கிரீட் ஆஃப் அப்படின்றத நான் கால் பண்ணிருக்கேன். ஸோ கால் பண்ண உடனே என்ன பண்ணுவோம், ஓ இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுக்கு போகும். ஓகேவா? ஸோ அப்ப இங்க தானே நேம் இருக்கு. ஸோ உள்ள போயிட்டு பார்ப்போம். இப்போ கன்சோல் டாட் லாக்ல இதை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹலோ தேர் அப்படின்றது நமக்கு கன்சோல்ல பிரிண்ட் ஆகும். ஓகேவா? புரிஞ்சுதா? புரிஞ்சுது. அண்ட் தென் ஃபங்க்ஷன் பாராமீட்டர்ஸ். இப்போ இவ்வளவு நேரம் நான் என்ன பண்ணேன், வெறும் ஃபங்க்ஷன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நான் எதுவுமே பாஸ் பண்ணல. கரெக்டா? வெறும் எம்டியா தானே அனுப்புனேன். இது வந்து நார்மல் ஃபங்க்ஷன். பாராமீட்டர்ஸ்லாம் எனக்கு எப்படி இருக்கும்னா உள்ள வந்து நான் என்ன பண்ணுவேன், ஏதாவது ஒரு வேரியபிளோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அதுக்கு யூஸ் ஆகுறதா இந்த பாராமீட்டர் அப்படின்றது. சோ அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள நான் ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணி விட்டேன் அப்படின்னா அதுதான் என்ன சொல்றாங்க, பாராமீட்டர் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, இந்த கொடுத்துருக்காங்களா? சோ இப்ப நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், ஃபங்க்ஷன் கிரீட்ல நேம் ஆஃப் அப்படின்ற பாராமீட்டர் இந்த இடத்துல இதுதான் எனக்கு பாராமீட்டர். சோ நேம்ன்ற பாராமீட்டர் நான் பாஸ் பண்ணிருக்கேன். உள்ள கோட் இருக்கு. ஃபங்க்ஷன் கால் பண்றப்ப எப்படி கால் பண்ணிருக்கேன், கிரீட் ஆஃப் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த பாராமீட்டரை நான் சொல்லி கால் பண்ணுவேன். இந்த இடத்துல இப்ப நான் நேமே கொடுக்காம வெறும் கிரீட் ஆஃப் கொடுத்தேன்னா எனக்கு எரர் அடிச்சிடும். ஓகேவா? சோ என்ன பண்ணணும், நான் அங்க பாராமீட்டர் இருக்குன்னா இங்கேயும் நான் பாராமீட்டரை பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணாதான் என்ன ஆகும், ஃபங்க்ஷன் கரெக்டா போயிட்டு எனக்கு கால் ஆகும். ஓகேவா? சோ இப்ப இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சோ சேம் எக்ஸாம்பிள் தான். ஃபங்க்ஷன் கிரீட் குள்ள நான் என்ன பண்ணிருக்கேன், நேம் அப்படின்ற ஒரு பாராமீட்டரை நான் பாஸ் பண்ணிருக்கேன். உள்ள கன்சோல் டாட் லாக்ல ஹலோ பிளஸ் நேம். எப்படி நம்ம இப்போ இந்த சீல எல்லாம் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பிரிண்ட் ஆகணும்னு நம்ம என்ன பண்ணுவோம், டபுள் கோட்ஸ்குள்ள எழுத வேண்டிய விஷயத்த கொடுத்துட்டு அந்த வேரியபிள பிரிண்ட் பண்ணா கமா யூஸ் பண்ணி போடுவோம் இல்லையா? சோ அதுக்கு பதிலா ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து நம்ம என்ன பண்ணோம், பிளஸ் யூஸ் பண்ணி கொடுப்போம். ஓகேவா? சோ பிளஸ் நேம் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். சோ அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும், எனக்கு நான் இங்க பாஸ் பண்ற நேம் இங்க வந்து எனக்கு உட்காரும். ஓகேவா? சோ அண்ட் தென் திருப்பி டபுள் கோட்ஸ் இந்த கோலன் மட்டும் வச்சிருக்கேன். பாராமீட்டர் க்ளோஸ் பண்ணியாச்சு. லெட் இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியே நான் என்ன பண்ணிருக்கேன், லெட் நேம் ஈக்குவல் டு ப்ராம்ப்ட் ஆஃப் என்டர் அ நேம் அப்படின்னு சொல்லி நான் வாங்கியிருக்கேன். இந்த ப்ராம்ப்ட் அப்படின்றது எனக்கு வேற எதுவுமே கிடையாது. என்ன ஆகும் அப்படின்னா இப்ப இந்த ப்ராம்ப்ட் அப்படின்றது ஒரு கீவேர்ட் மாதிரி தான். ஓகேவா? இதை யூஸ் பண்ணி நான் வாங்கினேன் அப்படின்னா எனக்கு நம்ம சில வெப்சைட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது டாப்ல நமக்கு ஒரு பாப்அப் மாதிரி வரும் தெரியுமா? சோ அந்த பாப்அப்ல என்ன பண்ணும், எனக்கு நேம் அதாவது என்னோட வேல்யூ வந்து எனக்கு வாங்குற மாதிரி இருக்கும். அததான் வந்து ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? அதுல என்ன ஆகும், எனக்கு என்டர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அந்த ப்ராம்ப்ட்ல நான் இப்ப என்ன நேம் நான் கொடுக்குறேனோ, இப்ப ஜோஷ் அப்படின்னு சொல்லிட்டு உங்க நேம் கொடுத்தேன் அப்படின்னா தென் இப்ப இந்த ஃபங்க்ஷன் நான் என்ன பண்ணிருக்கேன், வெளியே கால் பண்ணிருக்கேன். சோ கிரீட் ஆஃப் நேம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இங்க வாங்குற நேம் என்ன ஆகும், ப்ராம்ப்ட்ல நான் வாங்கியிருப்பேன்னா சோ ஜோஷ்னு வாங்கியிருப்பேன். இந்த ஜோஸ் இதுல ஸ்டோர் ஆகும். இப்ப நான் இந்த இடத்துல என்ன பண்ண, ஃபங்க்ஷன் கால் பண்றேன்னா
ஸோ அப்போ கால் பண்றப்ப என்ன ஆகும், இந்த நேம் இங்க போய் ஸ்டோர் ஆகி இந்த இடத்துல எனக்கு என்ன வரும், ஹலோ ஜோஷ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வரும். ஓகேவா? ஓகே. புரியுதா? இந்த ப்ராம்ப்ட் புரியுது. என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பண்ணி பார்க்கும்போது காட்டுறேன். ஓகேவா? ஸோ மேல வந்து ஒரு பாப்அப் மாதிரி வரும். இதுக்கு முன்னாடி அலர்ட் பார்த்திருப்போம். அலர்ட்னா எனக்கு என்ன ஆகும்னா மேல வந்து நம்ம டீடைல் என்டர் பண்ற மாதிரி இருக்காது, வெறும் வந்து ஒரு மெசேஜ் மாதிரி வரும். ஓகே மட்டும், ஓகே பட்டன் மட்டும் தான் அது இருக்கும். ப்ராம்ப்ட் அப்படின்னா நம்ம அதுல வேல்யூஸ் வந்து நம்ம என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன். ஓகே, சோ இப்போ வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எனக்கு ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கு அப்படின்னா தென் அதோட என்ன ஆகுது, எனக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? சோ ஒன்ஸ் அந்த ரிட்டர்ன் கீவேர்டை வந்து பாத்துச்சு அப்படின்னா அதோட எனக்கு என்ன ஆயிரும், கோட் வந்து ஸ்டாப் ஆயிரும். அதுக்கு கீழே என்ன பண்ணாது, எனக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது. ஓகேவா? சோ இப்போ நான் எதுவுமே ரிட்டர்ன்ல நான் ஏதாவது ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண சொன்னாதான் அது என்ன பண்ணும், அந்த வேல்யூவை எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். இதுவே நம்ம ரிட்டர்ன்ல எதுவுமே கொடுக்கலன்னு வைங்களேன், அது என்ன பண்ணாது, எனக்கு எந்த வேல்யூமே ரிட்டர்ன் பண்ணாது. ஓகேவா? புரியுதா? புரியுது. இந்த இருக்கா, இப்ப இதுல என்ன பண்ணிருக்காங்க, எனக்கு ஃபங்க்ஷன் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் நேம் ஆட் அப்படின்னு வச்சிருக்கேன். num1, num2. சோ அப்ப இதுல என்ன பண்ணிருக்கேன், நான் 2 பாராமீட்டர் நான் பாஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? இப்போ பாஸ் பண்ணிட்டு இப்போ உள்ள போர்ட்குள்ள என்ன பண்ணிருக்கேன், ரிட்டர்ன் ரிசல்ட் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகே, அப்ப இந்த ரிட்டர்ன் அப்படின்றது இப்ப எதை எனக்கு ரிட்டர்ன் பண்ணும், ரிசல்ட் அப்படின்றதுக்குள்ள எனக்கு என்ன ஸ்டோர் ஆகுதோ அதை எடுத்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? இதோட இன்னைக்கு நாங்க ரிட்டர்ன் பார்த்துட்டுனா கோட் வந்து க்ளோஸ் ஆயிடும். லெட் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணிருக்காங்க, ஆட் ஏ கமா பின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ஏ கமா பி என்ன ஆகும், இந்த நம்பர் இந்த ஃபங்க்ஷன் இருக்கா, சோ ஆட் ஏ கமா பி நான் கொடுத்துருக்கேன் கரெக்டா. அப்ப இந்த ஃபங்க்ஷன் நேம் யாரு, இங்க இருக்காங்க ஆட் ஏ கமா பிக்கு பதிலா என்ன ஆகும், இந்த num1, num2க்கு பதிலா இந்த ஏ கமா பில இருக்க வேல்யூ போகும். அப்ப இந்த வேல்யூ என்ன ஆகும், இந்த ரிசல்ட்ல போயிட்டு எனக்கு ஸ்டோர் ஆயிடும். ஓகேவா? நான் இன்னும் ப்ராப்பரா அசைன் பண்ணல, பண்ணோம்னா இந்த மாதிரி ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்ப இதுல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. சோ அதே அடிஷன் தான். இப்ப என்ன பண்ணிருக்கேன், ஃபங்க்ஷன் நேம் ஆட் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஏ கமா பி 2 பாராமீட்டர் எடுத்திருக்கேன். இப்போ உள்ள என்ன பண்ணிருக்கேன், ரிட்டர்ன் ஏ பிளஸ் பி அப்படின்னு சொல்லி நான் டைரக்டா கொடுத்துட்டேன். இப்ப இதுல என்ன பண்ணும், எனக்கு ரிட்டர்ன் ஏ பிளஸ் பினா ஏவோட வேல்யூவையும் பியோட வேல்யூவும் பிளஸ் பண்ணி இது வச்சு. ஓகேவா? வெறும் ரிட்டர்ன் தான் பண்ணும், எனக்கு பிரிண்ட் பண்ணாது. ஓகேவா? இப்ப என்ன பண்ணிருக்கேன், நான் இன்புட்டை யூசர்ட்ட இருந்து நான் வாங்க போறேன். சோ அதுக்கு லெட் நம்பர்1, சோ வேரியபிள் டிக்ளேர் பண்றேன், நம்பர்1 ஈக்குவல் டு பார்ஸ் ஃப்ளோட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறேன். ஓகேவா? சோ பார்ஸ் ஃப்ளோட் ஆஃப் என்ன பண்றேன், ப்ராம்ப்ட் ஆஃப் என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். பார்ஸ் ஃப்ளோட் ஞாபகம் இருக்கா, நம்ம வந்து இந்த பாயிண்ட்ல வச்சு நம்பர் வாங்கணும் அப்படின்னா தென் இந்த பார்ஸ் ஃப்ளோட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. சோ அது அண்ட் தென் ப்ராம்ப்ட்ல நான் என்ன பண்றேன், என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்றத வாங்கிருக்கேன். அப்ப என்ன பண்ணும், எனக்கு மேல டாப்ல ஒரு ப்ராம்ப்ட், அதாவது அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள எனக்கு ஃபர்ஸ்ட் நம்பரை வாங்கும். அடுத்து லெட் நம்பர்2 ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதுலயும் பார்ஸ் ஃப்ளோட் ஆஃப் ப்ராம்ப்ட்ல என்டர் செகண்ட் நம்பர் அப்படின்றத வாங்கிருக்கேன். இப்ப என்ன பண்றேன், லெட் ரிசல்ட்னு ஒரு வேரியபிள் எடுக்கிறேன், எடுத்து ஈக்குவல் டு ஆட் நம்பர்1, நம்பர்2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது என்ன பண்ணிருக்கேன், இந்த இடத்துலதான் நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்கேன். சோ ரிசல்ட் அப்படின்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்றேன், ஈக்குவல் டு என்ன பண்றேன், ஆட் அப்படின்றது என்னோட ஃபங்க்ஷன் நேமா, அந்த ஃபங்க்ஷன் இதுல இந்த ரெண்டுத்துக்கும் வேல்யூஸ் வேணும் இல்லையா, அந்த வேல்யூஸ நான் என்ன பண்றேன், இங்க வாங்கி வச்சிருக்கேன்னா இந்த ப்ராம்ப்ட்ல வாங்கி நான் இந்த நம்பர்1லயும் நம்பர்2லயும் வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வேல்யூவை நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல அசைன் பண்றேன். இப்போ இதுல என்ன ஆகும் அப்படின்னா, நான் இந்த ப்ராம்ப்ட்ல என்ன நம்பர் என்டர் பண்றனோ அந்த நம்பர் என்ன ஆகும், எனக்கு இந்த இடத்துல போயிட்டு அசைன் ஆகும், ஏ அண்ட் பிக்கு அசைன் ஆகும். ஓகேவா? ஓகேவா? புரியுதா? இதுவரை புரியுதா? புரியுது. இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், லாஸ்ட் console.logல the sum is அப்படின்னு போட்டு இந்த ரிசல்ட் அப்படின்றத நான் இங்க பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேவா? அப்ப இதுல என்ன ஆகும், இப்ப ஃபர்ஸ்ட் என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ப்ராம்ப்ட்ல கேட்கும். நான் என்ன நம்பர் கொடுக்குறேனோ ஃபர்ஸ்ட் இப்ப இந்த இடத்துல 3.4 கொடுத்துருக்காங்க, அப்ப நானே ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்டர் செகண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்கும், அதையும் கொடுத்துட்டோம்னா the sum is அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ரிசல்ட், அதாவது இந்த ரெண்டு வேல்யூவையும் ஆட் பண்ணி என்ன பண்ணும், எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? புரியுது. And then function expression. ஓகே, சோ இப்போ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா,
அப்போ லெட் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணிருக்கேன், ஃபங்க்ஷன் நம் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கேன், ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணிருக்கேன். இப்ப இதுக்குள்ள நான் என்ன பண்றேன், ரிட்டன் நம் ஸ்டார் நம் அப்படின்றத கொடுத்துருக்கேன். அப்ப என்ன பண்ணும், நான் என்ன நம்பரை கொடுக்குறேனோ அந்த நம்பரை அதே நம்பரால மல்டிப்ளை பண்ணி ரிட்டர்ன் பண்ணி வச்சுக்கோம். ஓகேவா? சோ இது ஒரு மெத்தட்லயே நம்ம கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம், ஒரு நிமிஷம். இது கம்ப்ளீட்டா கொடுக்கலன்னு நினைக்கிறேன் ப்ரோக்ராம். கொடுத்துருக்காங்கல்ல இல்லையா? வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். இதுல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனை வந்து இந்த வேரியபிள்ல என்ன பண்ணிருக்காங்க, எனக்கு டிக்ளேர் பண்ணி வச்சிருக்காங்க. தெரியுதா? லெட் எக்ஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்ணிட்டேன், ஃபங்க்ஷன் நம் ஆஃப் அப்படின்றத நான் கொடுத்துட்டேன். அப்ப இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆயிருக்கு, எனக்கு இந்த வேரியபிள்ல எனக்கு டிக்ளேர் ஆகி இருக்கு. ஓகேவா? இப்ப இதுல நான் என்ன பண்ணிருக்கேன், இப்ப நான் இங்க என்ன நம்பர் வாங்குறேனோ அந்த நம்பர் என்ன பண்ணிருக்கேன், அதே நம்பரால மல்டிப்ளை பண்ண சொல்லி க்ளோஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ இப்ப இதோட என்ன ஆகுது, எனக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து முடியுது. நெக்ஸ்ட் என்ன பண்றேன், console.logல இந்த ஃபங்க்ஷன் தான் இது ஸ்டோர் ஆயிருக்கு. கரெக்டா? அப்போ இது கூட என்ன பண்ணு, 4 மல்டிப்ளை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? சோ x of 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, சோ இதே மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, லெட் y அப்படின்ற ஒரு வேரியபிள் எடுத்து இதுல x into 3. இப்ப இந்த x அப்படின்றது எனக்கு என்னது, இந்த ஹோல் ஃபங்க்ஷனையும் எனக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ஒரு வேரியபிள். அப்ப இதுல வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பரை அந்த நம்பர் கூட அகைன் மல்டிப்ளை பண்ணுன்னு தான் இந்த ஃபங்க்ஷன்ல சொல்லியிருக்கேன். கரெக்டா? அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள உள்ள யார் இருக்கா, 3 இருக்கு. அப்ப 3 என்ன பண்ணும், அதே 3 கூட மல்டிப்ளை பண்ணிருமா. அப்ப 3 into 3 என்ன வரும், 9 வரும். கரெக்டா? சோ அந்த 9 தான் எனக்கு வெளியே பிரிண்ட் ஆயிருக்கு. தென் console.logல நான் y பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். சேம் விஷயம் தான் இங்கேயும் நடக்குது. console.logல நான் என்ன பண்ணிட்டேன், x of 4ன்னு கொடுத்துருக்கேன். சோ எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன், எக்ஸ் அப்படின்றது எனக்கு என்னது, இந்த ஃபங்க்ஷனை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. கரெக்டா? இந்த ஃபங்க்ஷன்ல நான் என்ன சொல்லியிருக்கேன், இருக்கிற நம்பரை அதே நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ உள்ள எனக்கு என்ன இருக்கு, 4 இருக்கு. அப்போ 4 அதே வேல்யூ கூட மல்டிப்ளை பண்ணி 16 அப்படின்றது எழுதிருக்கு. புரியுதா? என்ன பண்ணிருக்காங்க, வேரியபிள டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்ப இப்ப நான் இந்த எக்ஸ எங்க யூஸ் பண்ணாலும் என்ன ஆகும், இந்த ஃபங்க்ஷன் தான் ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு கால் ஆகும். ஓகேவா? புரிஞ்சுதா அது? புரிஞ்சது. ஓகே. சோ இப்போ அதேதான் வந்துட்டு இதுல வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. சோ அந்த ஃபங்க்ஷன் நான் என்ன பண்ணிருக்கேன், எக்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள நான் ஸ்டோர் பண்ணி வச்சு அதை யூஸ் பண்ணி நான் கால் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேவா? வேரியபிள் நேம் யூஸ் பண்ணி அதுல வந்து கால் பண்ணிருக்காங்க. இதுவரை ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல இல்ல இல்ல. விஷுவல் போட்டுமா? இப்போ இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே நான் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்ற கீவேர்ட் கொடுக்கணும். தென் ஃபங்க்ஷனோட நேம் கொடுக்கணும். ஓகேவா? நம்ம இந்த ஆட் பண்ணிருக்காங்கல்ல அந்த 2 வேல்யூஸ் அதை போடுவோமா? இதை நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட்னா என்னன்னு சொல்லிட்டு லைட்டா காட்டுறேன். ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட்னு எடுக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் என்ன பண்ணிருக்கேன், உள்ள வந்து இப்போ நான் எழுத போறேன்.
இது வந்து நார்மல் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஜஸ்ட் நான் ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணி உள்ள பிரிண்ட் பண்ண சொல்லி என்ன பண்ணியிருக்கேன், வெளியே என்னோட ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துச்சா. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ராம்ப்ட் வச்சு பார்க்கலாம். எடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஒரு பாராமீட்டர்ல நான் நேமையும் சேர்த்து பாஸ் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ அதே கன்சோல் டாட் லாக் உள்ள நான் என்ன பண்றேன், ஹலோ அப்படின்னு கொடுத்துட்டு எனக்கு என்ன ஆகணும், இப்போ அந்த நேம் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும். கரெக்டா? அப்போ டபுள் கோட்ஸ் விட்டு வெளியே வந்து பிளஸ் அப்படின்ற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணணும், நேம் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸ்பேஸ். இப்போ இதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா அகைன் டபுள் கோட்ஸ் கொடுத்து ஏதாவது கொடுக்கணும். ஓகேவா? ஓகேவா? இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ண போறேன், இப்போ இந்த நேமை என்ன பண்ணணும், எனக்கு யூசர் கிட்ட இருந்து வாங்கணும். ஓகேவா? ஸோ இப்போ யூசர் கிட்ட இருந்து வாங்குறதுக்காக நான் என்ன பண்ண போறேன், லெட் நேம் அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுக்க போறேன். இப்போ இதுல ப்ராம்ப்ட். ஸோ ப்ராம்ப்ட்டுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன், என்டர் என்டர் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், ஃபங்க்ஷனை கால் பண்ணுமா. ஸோ கால் பண்றப்போ நான் நார்மலா கால் பண்ண முடியாது, உள்ள என்ன பண்ணணும், இதை கொடுக்கணும். ஓகேவா? ஏன்னா நான் நேம்னு சொல்லிட்டு பாராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ அதுக்காக. ஸோ ஃபங்க்ஷனை கால் பண்ணியாச்சு, சேவ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, இப்போ நான் திருப்பி ரெஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு என்ன ஆகுது, ப்ராம்ப்ட்னா இப்படிதான் இருக்கும். ஓகேவா? ஸோ பேஜ் ரெஃப்ரெஷ் ஆன உடனே மேல டாப்ல வரும். இப்போ நான் வந்து ஜோஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டேன்னா நான் எங்க பிரிண்ட் பண்ண சொல்லியிருந்தேன், என்னோட கன்சோல்ல. கரெக்டா? அப்ப என்ன வந்துருச்சு எனக்கு, ஹலோ ஜோஷ் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சா. இப்ப இதுவே நான் ஒரு வேல்யூமே கொடுக்கலன்னு வைங்களேன், கொடுக்காம நான் கேன்சல் கொடுத்துட்டேன்னா நல். ஏன்னா நான் என்ன பண்ணல, எந்த வேல்யூமே கொடுக்கல. கரெக்டா? சோ அதனால எனக்கு என்ன வருது, நல்லுன்னு வருது. இப்போ இதுவே நான் ரெஃப்ரெஷ் பண்ணி வெறும் ஓகே கொடுக்குறேன். சோ என்ன ஆகுது, நான் எந்த எம்டி வேல்யூ தான் நான் கொடுத்துருக்கேன். சோ அதனால என்ன பண்ணல, எனக்கு இந்த இடத்துல வேல்யூவே வரல. ஓகேவா? ஓகேவா? புரிஞ்சது. ஓகே. இதுக்கப்புறம் அந்த நம்பர் ஆட் பண்றது பாப்போமா. ஃபங்க்ஷன் ஆட் சி ஆட்ன்ற ஃபங்க்ஷன் எடுக்கிறேன். உள்ள வந்து a, b அப்படின்னு சொல்லிட்டு பாராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கேன். உள்ள என்ன பண்றேன், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஸோ ரிட்டர்ன் a plus b. இப்போ இது என்ன பண்ணா, ஏவையும் பியும் ஆட் பண்ணி ஜஸ்ட் ஸ்டோர் தான் பண்ணி வைக்கும். ஓகேவா? எனக்கு எங்கேயுமே பிரிண்ட் பண்ணாது ரிட்டர்ன். ஸோ பிரிண்ட் பண்றது வேற, ரிட்டர்ன் பண்றது வேற. ஸோ ரிட்டர்ன் அப்படின்னா வெறும் அந்த வேல்யூவை ரிட்டர்ன் தான் பண்ணுமே தவிர பிரிண்ட் பண்ணாது. ஓகேவா? நான் அதை கன்சோல்ல கொடுத்தோ இல்ல டாக்குமெண்ட் டாட் ரைட்ல கொடுத்தா நான் பிரிண்ட் பண்ண சொல்லி சொன்னா மட்டும்தான் அதை பிரிண்ட் பண்ணும். இப்போ லெட் நான் என்ன பண்ண போறேன், num1 ஈக்குவல் டு, அவங்க ஃப்ளோட்ல எடுத்துருந்தாங்களோ, பாஸ் ஃப்ளோட் ஆஃப். ஸோ ஃப்ளோட் ஆஃப் ப்ராம்ப்ட் ஆஃப். ப்ராம்ப்ட்டுக்குள்ள என்ன பண்றேன், என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் எனக்கு என்ன பண்ணணும், இன்னொரு லைனும் எனக்கு வர சொல்லும். அப்ப நான் என்ன பண்றேன், இதையே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாமா. இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல num2 அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். என்டர் செகண்ட் நம்பர். ஓகேவா? ஸோ ரெண்டு நம்பர் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், வாங்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன், இப்போ இதை ஸ்டோர் பண்ணணும். கரெக்டா? ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் எடுக்கிறேன்.
எடுத்து இதுலயே என்ன பண்ணிடுறேன், இந்த வேரியபிள்லயே நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போறேன். ஸோ இப்போ ஆட் அப்படின்றது என்னோட ஃபங்க்ஷன். அண்ட் தென் இதுல என்ன பண்ணும், num1 அண்ட் num2. அதாவது இங்க நீ என்ன வேல்யூ வாங்குறியோ யூசர் கிட்ட இருந்து அந்த வேல்யூவை இந்த ஃபங்க்ஷனுக்கு அசைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இப்போ console.logல the sum is அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்ன பண்றேன், எனக்கு ரிசல்ட்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கு. கரெக்டா? அப்போ பிளஸ் ரிசல்ட் அப்படின்றத நான் கொடுத்தேன். ஸோ கொடுத்துட்டேன்னா எனக்கு என்ன ஆகும், என்னோட ரிசல்ட்ல வந்துட்டு அந்த நான் கொடுக்குற வேல்யூ எனக்கு ஆட் ஆகி எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஓகே, இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணலாம். இப்போ என்கிட்ட ஃபர்ஸ்ட் நம்பர்னு கேக்குது, நான் 5 கொடுத்து ஓகே கொடுக்குறேன். உடனே என்ன பண்ணுது, எனக்கு என்டர் செகண்ட் நம்பர். அப்போ திருப்பி நான் 5 கொடுத்து ஓகே கொடுக்குறேன். இந்த sum is 10 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சா? இதுவே நான் டாக்குமெண்ட் ரைட் கொடுத்தா எனக்கு என்ன ஆகுது, கன்சோல்ல எனக்கு பிரிண்ட் ஆகாது. இந்த மாதிரி என்னோட பேஜ்ல வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? பேஜ்ல பிரிண்ட் பண்ணா டாக்குமெண்ட் ரைட் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? புரிஞ்சுதா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல, புரிஞ்சுது. இன்னைக்கு கிளாஸ் அவ்வளவுதானக்கா? ஆமா, இன்னைக்கு கிளாஸ் அவ்வளவுதான். புரிஞ்சுதா? உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. போட்டு டவுட்ஸ் இல்ல. ட்ரை பண்ணி பாத்தீங்களா? நேத்து பார்த்தேன். ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஓகேவா? ஓகே. நாளைக்கு எப்படி கிளாஸ் உண்டாக்கா? நாளைக்கு தீபாவளியில தெரியலையே, அவங்க கிட்ட தான் கேட்கணும். சரி, அவன பண்ணல. எனக்கு எதுவுமே அவங்க இன்ஃபார்ம் பண்ணல இன்னும். ஓகே அப்ப நான் கேட்டுறேன். குழப்பம். உங்களுக்கு லீவ் எதுவும் வேணும்னா நீங்க இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஓகேவா? இல்ல, லீவ் எனக்கு வேண்டாம். நாளைக்கு தீபாவளி இல்ல, நீங்க செலிப்ரேட் பண்ணுவீங்களா? சரி, ஓகே. ஓகே, அப்ப நான் லீவ் ஆகிக்கிறேன். ஓகே. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி.